ஹாய் வியூவர்ஸ், வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஃபிஷ் கறி. வாங்க பார்க்கலாம். நம்ம இன்னைக்கு ஃபிஷ் கறி பண்ண போகிறோம். அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்க்கலாம். நான் வந்து 1/2 கிலோ கலோரி மீன் எடுத்திருக்கேன். இந்த சைடில் கலோரி மீன் சொல்லுவாங்க. இது கொடுவா மீன் மாதிரி இது இருக்கும். சின்ன வெங்காயம், மீனுக்கு சின்ன வெங்காயம் தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் பெரிய வெங்காயம் கூட யூஸ் பண்ணலாம். நான் ஒரு 20 சின்ன வெங்காயத்தை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளி 2 தக்காளியை சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். பூண்டு ஒரு 5 பல் பூண்டை சின்னதாக நசுக்கி வச்சுருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை, அப்புறம் 3 பச்சை மிளகாவை கீறி வச்சுருக்கேன். மல்லித்தூள், மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், லெமன் சைஸ் புளியை தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். கடுகு, வெந்தயம், தேங்காய்பால், உப்பு, அப்புறம் எண்ணெய். நான் ஒரு மண்சட்டி எடுத்திருக்கேன். நான் மண்சட்டியில் தான் மீன் குழம்பு வைப்பேன். அப்போ தான் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். அதோட டேஸ்ட்டே தனி. சட்டி சூடாயிடுச்சு. இதில் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெய் தான் மீன் குழம்புக்கு நல்லாயிருக்கும். நீங்கள் வேறு எண்ணெய் கூட ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெய் நல்லாயிருக்கும். எண்ணெய் சூடாயிடுச்சு. இதில் கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம். கொஞ்சம் வெந்தயம் சேர்த்துக்கலாம். நம்ம தட்டி வச்ச பூண்டை சேர்த்துக்கலாம். இப்போ இதில் சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வதங்கட்டும். இதில் நம்ம 3 பச்சை மிளகாவை சேர்த்துக்கலாம். கீரி வச்சிருக்கேன். அப்புறம் கொஞ்சோண்டு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ நம்ம வந்து தக்காளி சேர்த்துக்கலாம். நான் 2 சின்ன தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கட்டும். தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம வந்து பொடி சேர்க்கலாம். 3 டீஸ்பூன் மல்லிப்பொடி சேர்க்குறேன். மிளகா பொடியோட மல்லிப்பொடி கொஞ்சம் கூட தான் இருக்கணும். அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். 2 டீஸ்பூன் மிளகா பொடி சேர்க்குறேன். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்க்குறேன். இப்போ இதை நல்லா வதக்கி விடுங்க. பொடி கறிக்கக்கூடாது. இந்த பொடியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் அதை வதக்கி விடுங்க. இப்போ எலுமிச்சம்பழம் சைஸ் அளவுக்கு புளியை கரைச்சி வச்சுருக்கேன். இதை நம்ம இதில் ஊற்றிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. பின்னாடி கொஞ்சம் தேவைப்பட்டுச்சுன்னா சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம இதை தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். தேங்காய் பால் சேர்த்துருக்கோம். இது கொஞ்சம் கொதிக்கட்டும். அப்புறம் ஃபிஷ் சேர்த்துக்கலாம். பாருங்க, ஒரு கொதி வந்துருச்சு. இந்த டைம்லேயே மீனை சேர்த்துக்கோங்க. இந்த மீன் ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளே வெந்துடும். மீன் குழம்பும் ரெடி ஆகிடும். மீன் எப்போவுமே நம்ம வந்து கிண்டி விடக்கூடாது. அப்புறம் மீன் வந்து உருந்துடும். மூடி வச்சு வேக வச்சிடலாம். பாருங்க, மீன் குழம்பு நல்லா ரெடி ஆகிடுச்சு. மீன் நல்லா வெந்துருச்சு. ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி இதுக்கு மேலே கொஞ்சம் பெப்பர் போட்டு வச்சிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இது ஆப்ஷனல் தான், வேணா போட்டுக்கலாம். அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் மல்லிக்கீரை, வேணும்னா கொஞ்சம் நல்லெண்ணெய் கொஞ்சம் மேலே ஊற்றிக்கலாம். டேஸ்ட்டாக இருக்கும். மீன் குழம்பு நல்லா ரெடி ஆகிடுச்சு. வாங்க சுவைக்கலாம். ஃபிஷ் கறி செஞ்சதை பார்த்துருப்பீங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்க்குறதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்துக்கு கூடிய பெல் பட்டனை ஒரு டேட் வச்சுங்க. மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி உங்களுக்கு ஒரு டிப் என்னன்னா, பருப்பு பயிறு போட்டு வச்சுக்க டப்பாவில்
உங்களுக்கு பூச்சி வண்டு வராமல் இருக்க அதில் 2 வத்தல் மிளகாவை போட்டு வைங்க. பூச்சி வண்டு வராது. நன்றி.